மரத்து மேல ஒருத்தன் தொங்கினுக்குறான். டே அணிலே, இன்னொன்னு திருந்தலையாடா? இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, எத்தனை அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாலும் இந்த அணில்கள் திருந்தாது போல. பல முறை வகுப்பு எடுக்கிறாரு, அரசியல் பாடம் எடுக்கிறாரு, பல விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இந்த அணில்கள் மரத்துக்கு மரத்து தாவருது, ஒயரை பிடிச்சி தொங்குறது. இப்ப தடுப்பு சுவர் போட்டு வச்சிருக்காங்க, அந்த தடுப்பு சுவரை அப்படியே அடிச்சு உதைச்சு தள்ளிட்டு போறது. டேய், இதெல்லாம் அரசியலா? ஒருத்தர் என்ன பண்றானா, இந்த ரூபா நோட்டு இருக்குல்ல, ரூபா நோட்டை ஊசியால வச்சு உடம்புல குத்துறான். தளபதி தளபதி தளபதின்றான். டே, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைடா இது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அணிலே அணிலே, ஓரமாய் போய் விளையாடு அணிலே அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த அணில் குஞ்சுகள் கேட்கறது கிடையாது. அதாவதுங்க, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதாங்க தேர்தலை சந்திக்க இருக்கார்ல, முதலாக மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தார். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த போன்ற அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம் அனுமதி வாங்கினாங்க. இன்றைய நாள் அந்த இடத்துல கூட்டமும் நடைபெற்றதுங்க. பாருங்க, காவல்துறை நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு நிபந்தனைகளை நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன நிபந்தனைனா, யாரும் மரத்து மேலே ஏறக்கூடாது, யாரும் கரண்ட் ஒயரை பிடிக்கக்கூடாது, யாரும் சுவர் மேலே ஏறி தாவி குதிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்க, அப்போ தான் நாங்கள் அனுமதி கொடுப்போன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் கூறியிருக்காங்க. இவர்களும் சரிங்க சரிங்க, நாங்கள் மரத்து மேலெல்லாம் ஏற மாட்டோம், விஜய் வரும்போது பேருந்துலலாம் நாங்கள் தொங்க மாட்டோம், சுவர் மேலெல்லாம் நாங்கள் ஏறி குதிக்க மாட்டோம், ஒயரை பிடிச்சி நாங்கள் தொங்க மாட்டோன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கினாங்க. இன்னைக்கு விஜய் வந்தாருங்க திருச்சிக்கு. ஆனால் இந்த அணில்கள் சொன்னதையெல்லாம் செய்தார்களா பார்த்தா செய்யலைங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் வராரு, திடீர்னு விஜய் இப்படி கை காட்டுறாரு அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம். திடீர்னு ஒருத்தர் திடீர்னு தாவி வாகனத்தில் ஏறிக்கிறான், மேலே ஏறி நின்றுக்கிறான். தளபதி 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 அப்படின்னு கத்துறான். சரி, அவன் தான் இறங்கிட்டான்னு பார்த்தா அடுத்து இன்னொருத்தர் ஏறிக்கிறான். விஜய் போகிற அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்னு கதறான். விஜய் அவர்கள் பேசுகிறத யாருமே செவி கொடுத்து கேட்கலங்க. ஒருத்தர் கூட கேட்கல, விஜயுடைய பேச்சை கேட்கல. விஜயை பார்க்கணும். அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, விஜய் ஒரு ரசிக கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. தன்னுடைய ரசிகர்களை இன்று வரை விஜய் அரசியல் படுத்தலை. அங்கே வந்தவர்கள் யாருமே நம்ம தளபதி இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போறாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு மாற்று அரசியல், என்ன தத்துவத்தை என்ன சித்தாந்தத்தை கொடுக்க போறாரு, அவரு ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்ய போறாரு, தளபதி விஜய் சொல்லுவாரு, நம்ம கேட்கலான்னு ஒரு பயம் வரலங்க. அந்த இடத்துல விஜயை பார்க்கணும். இத்தனை நாள் சினிமாவில் பார்த்தோம், எங்கள் ஊருக்கு விஜய் வரன்னு சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு முறை விஜயை பார்க்கணும். அப்படி வந்த கூட்டம்தான் இன்னைக்கு கூடிய கூட்டம். கூட்டம் சேர்த்தவெல்லாம் ஜெயிச்சிட முடியாது, அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு கூடிய கூட்டம் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற புரிதல் இன்று வரை வரல. ரசிக மனப்பான்மையோடு அந்த இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, திருச்சிக்கு விஜய் வராரு, பேனர் எல்லாம் வைக்கிறாங்க. பேனர் வைக்கும்போது அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம், ஒரு கட்சியுடைய தலைவர், அவருடைய தொண்டர்கள்னு வச்சுங்க, ரசிகர்கள்னு சொல்ல வேணாம், விஜயை பின்பற்றக்கூடியவர்கள், அவருடைய பதாகையை கிழிகிறான். எப்படி? விஜயுடைய பேனரையும் கிழிகிறான். பாருங்க, ஏதாச்சும் ஒரு கலவரம் நடந்திருந்தா, ஒரு கலவர பூமி எப்படிங்க இருக்கும்? சண்டை போட்டிருப்பாங்க, சச்சரவா இருந்திருக்கும், செருப்புகள் ஆங்காங்க வீசப்பட்டிருக்கும், குப்பை மேடுகளாக காட்சியளிக்கப்பட்டிருக்கும், அந்த பக்கம் தீப்பத்தி எரியும். இதுதானே கலவர பூமி. இன்னைக்கு விஜய் வந்துட்டு போன அந்த இடம் பார்த்தீங்கன்னா கலவர பூமி போல காட்சி அளிக்குதுங்க.
அங்கங்கே குப்பைகள் கிடக்குது, காலணிகள் ஆங்காங்கே வீசப்பட்டிருக்குது. மரத்து மேலே ஒருத்தன் தொங்கினுக்கிறான். டே அணிலே, இன்னொன்னு திருந்தலையாடா? இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எத்தனை அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாலும் இந்த அணில்கள் திருந்தாது போல. பல முறை வகுப்பு எடுக்கிறாரு, அரசியல் பாடம் எடுக்கிறாரு, பல விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இந்த அணில்கள் வந்து மரத்துக்கு மரத்து தாவுறது, ஒயரை பிடிச்சி தொங்குறது. இப்போ தடுப்பு சுவர் போட்டு வச்சுருக்காங்க, அந்த தடுப்பு சுவரை அப்படியே அடித்து உதச்சி தள்ளிட்டு போகிறது. டேய், இதெல்லாம் அரசியலா? இந்த அரசியலை செய்யத்தான் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே வரீங்களா? நீங்கள் சொல்லுங்க, இதெல்லாம் அரசியலா? இப்போ திமுக, அதிமுக, இன்னும் பல கட்சிகள் இருக்கு. நீங்க மாற்று அரசியல் பேசக்கூடியவர்கள், இவர்களிடத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு மாற்று அரசியல் பேசணுமா இல்லையா? அவர்கள் என்ன அருவருக்கத்தக்க செயல்கள் செய்தார்களோ அதே அருவருக்கத்தக்க செயல்களை தான் நீங்க செய்யறீங்க. அப்புறம் என்ன பெரிய மாற்றம்? இது வெறும் ஏமாற்றம் மட்டும்தானே. யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? உண்மையாவே ஒரு ரசிக கூட்டத்தை மட்டுமே விஜய் அவர்கள் அந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காருங்க. முக்கியமாக நான் ஒரு காணொளி இணைச்சி விடுறேன், நீங்க பாருங்க. விஜயுடைய இந்த கூட்டம் நடந்தது பார்த்தீங்களா? அவருடைய ரசிகர்கள் என்ன மனநிலையில் செயல்பட்டு இருக்காங்கன்றத இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நான் காணொலியை இணைச்சி விடுறேன், நீங்களே பாருங்க. ஒரு கட்சி தலைவர் பேனரை எப்படி கிழிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதே பேனரு, இதே கட்சி அந்த கம்பத்தை எப்படி உடச்சி வச்சிருக்காங்க பாருங்க. இதே கட்சி பேனரு. கொள்கை இல்லாத கூமுட்டனே விஜய் சொல்றேன்னா இதுதான் சாட்சி. கட்சி தலைவர், தமிழக வெற்றி கட்சி தலைவர் பேனர் பார்த்துக்குவோம். எப்படி உடச்சு வச்சிருக்காங்க பாருங்க மேலே ஏறி. அங்க பாருங்க, அங்க எம்ஜிஆர் சிலை இருக்கா. அதே போல வந்து இன்னைக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு நகைச்சுவை ஒன்று நடந்திருக்குங்க. விஜய் வந்து பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னு நெஞ்ச நிமித்து போறாரு. அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காரு. அந்த இடத்துல செய்தியாளர்கள் வந்து மைக்கை கொஞ்சம் இப்படி நீட்டினாங்க. அப்படியே டோரை க்ளோஸ் பண்றாரு. நான் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன், மக்களுடைய குறைகளை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஓட்டு போடணும், என்னை அதிகாரத்தில் அமர வைக்கணும், ஏன்னா முதலமைச்சராக மட்டும் நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பத்திரிகையாளரை கூட சந்திக்க பயப்படக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த களத்தில் எப்படிங்க உண்மையாக இருப்பார்? யோசிச்சு பாருங்க. செய்தியாளரை கூட விஜய் அவர்களால் சந்திக்க முடியல. அதே போல் நாம் என்ன சொல்கிறோன்னா, இனியாவது விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். மாறாக இன்னும் சினிமா போல நினச்சி வேலை பார்க்காதீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, இந்த ரூபா நோட்டு இருக்குல்ல, ரூபா நோட்டை ஊசியால் வச்சு உடம்புல குத்துறான். தளபதின்றான். டே, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைடா இது. இந்த வேலையை எத்தனை நாள் செய்ய போறீங்க? மக்களுக்கு சேவை வந்தவர்கள் போல நீங்க நடந்துக்கிறீங்க. அருவருக்கத்தக்க அரசியலை செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் பாருங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், ஆஹா இத்தான் நமக்கு வாய்ப்பு, விஜயை பார்க்க பல பேர் வருவாங்க, இந்த நேரத்தில் நாம இந்த சாராய கடையை, மது கடையை நாம விடிய காலையே திறந்துடுவோம்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் திறந்துட்டாங்க. விஜயை பார்க்க வந்தவெல்லாம் போதையை போடுறான், தடுப்பு சோறை எட்டி உதைக்கிறான், மரத்து மேலே ஏறுறான். இப்படி தான் நடந்தது. இன்றைய ஒரு கேவலமான கூட்டம்னு சொல்லலாம். முக்கியமாக விஜய் ரசிகர்கள் இன்னும் திருந்தாமல் அணில்கள் போல செயல்பட்டு வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள்.
விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க.